ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். 7ஆம் வீட்டில் உட்கார்றாரு. அப்போ கண்டிப்பாக பெரிய லாபங்கள் உண்டானா நல்ல லாபங்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது மாதத்துக்கு உண்டான பலன். அதாவது 11 லாபாதிபதி 17ல் வாராரு. அப்போ கல்யாணங்கள்லாம் நடக்குமானா கல்யாணம் மூலம் லாபம் உண்டான்னு இருக்குது. காதல் கல்யாணமான்னு கேட்டால் இந்த மாதம் கலப்பின காதல் தான் இருக்கும், கலப்பு காதல் தான் நிறையா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு உட்காந்தாலே என்னென்னா, ராகு கலப்பு ஒரே கம்யூனிட்டியில் நடக்குமா, ஒரே ஜாதியில் நடக்குமான்லாம் கிடையாது, ஒரே மதத்தில் நடக்குமாலாம் இல்லை. அதிகமாக கலப்பு திருமணங்களை கொடுக்கக்கூடியவர் ராகு. அப்போ 5ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டு இருந்தாருன்னா அந்த கலப்பு திருமணங்களை கொடுப்பாரு. குரு பார்வையில் இருக்கிற என்னென்னா, வீட்டில் சொன்னாலும் ஓகேன்னு சொல்லி. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்திரை மாத ராசி பலன்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிடர் சோமசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கமா. ஓகே சார், இப்போ தமிழ் வருடம் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் வருடத்துல முதல் மாதம் சித்திரை. இந்த சித்திரை மாதத்துல என்னென்ன விசேஷம் இருக்கு, என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார்? ஃபைன் டைம் சக்ரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம பாடுற விநாயகர் பாட்டை பாடிட்டு ப்ரோக்ராம்குள்ளே போய்க்கலாம். வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரான் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் சக்ரா நேயர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது ராசிக்கட்டம், ஜோதிடம் இது ரெண்டையும் கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டம் 12. அப்போ தமிழ் மாதங்கிறதும் 12 மாதங்கள் வரும். அப்போ முதல் மாதமாக நம்ம எடுக்கிறது என்னென்னா சித்திரை மாதத்தை முதல் மாதமாக எடுப்போம். அப்போ சித்திரை மாதங்கிறது மேசத்துலேருந்து ஆரம்பித்து சுற்றி வர்ற மாதிரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை வருடத்துக்கு முதல்ல இருக்கு என்னென்னா, நம்ம பஞ்சாங்கத்தில் வருட பலன்கள்னு சொல்லி ஒரு பாடல்கள் கொடுப்பாங்க வழக்கம். ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பாடல், அது மாறவே செய்யாது, அவ்வளவு எக்ஸாக்டாக இருக்கும். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய வருடம் விஸ்வாவசு முடிஞ்சு பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்த சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதற்கு கொடுத்துருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்க பராபவத்தின் மேதினியிர் பின்மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது அப்படின்னு. அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராபவ வருடத்தில் முன்பகுதியில் மழை குறைந்திருக்கும், அப்போ மழை அப்படிங்கிறது அதோட. அப்போ ஸ்டார்டிங்கில் மழை மாதம் அப்படிங்கிறது அந்த ஆடிக்கு அப்புறம் வரக்கூடியதில் மழை கம்மியாக இருந்து லேட்டாக தான் மழை அதிகமாக இருக்கும். அப்போ அது பின்பகுதியில் மழை அதிகமாக வரும், பசுக்கள் நல்ல செழிப்பாக வளரும். அப்போ பால் உற்பத்தி, தானிய உற்பத்தி இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இந்த வருடங்களில். அதுமாரி மக்களோட இதை பார்த்திங்கன்னா 4 வகையான வர்ணமாக பிரிச்சிருப்பாங்க. ஜாதி பிரிக்கிறது 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 வகை ஜாதியினரும் இந்த வருஷம் எல்லாருமே செழிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது. பல்லுயிர்கள் எல்லா உயிர்களும் இந்த வருடங்கள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தோட கொடுத்துருக்கிற பஞ்சாங்கத்தில் கொடுக்கக்கூடிய பாடல். சிறப்பான விஷயம் அதுதான். இந்த வருஷம் யாருக்கும் எந்த கஷ்டம் கிடையாதுங்கிறது இந்த வருடத்தோட சிறப்பு. சித்திரை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சித்திரையில் சூரியன் உச்சமாவார். அது அஸ்ட்ராலஜிக்கலாக சூரியன் உச்சம் அப்படின்னு எடுப்போம். நம்ம நார்மல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வெயில், கத்திரி வெயில்னு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நேச்சராக நடக்கிறதுக்கும் ராசி பலனில் பலன் கொடுக்கறது அப்படின்னா, சூரியன் உச்சமாகிற ராசி சித்திரை இது மேஷ ராசியில் சூரியன் உச்சமாகுதுன்னு கொடுக்குறது. அது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, நேச்சராக நடக்கிறதும் சரி மேட்சிங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் என்னென்னா, சூரியன் உச்சமாகுதுன்னா சூரியன் ஆத்மகாரகன் சொல்கிறது, ஆயுள் காரகங்கிறது சனி, கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்னென்னா, ஆத்மா மேல்நிலைக்கு போச்சுன்னா அப்போ கர்மா குறையும். இப்போ கர்மானா என்னென்னா, நீங்கள் எது மேலே தொழில் பண்ணுறது வைக்கிறது உங்களோட கர்ம வினைகள் குறையணும்னா ஆத்மா சுத்தமானால் தான் மேலே போக முடியும். அதனால் மேசராசியில் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஆத்மகாரகனுக்கு உச்சம் கொடுத்து கர்மகாரகனே நீசமாக கொடுத்துருப்பாங்க. நீசம்னா பலம் குறைஞ்சது அப்படின்னு. இது ஜென்ரல் மனுஷங்களுக்கு உள்ளது. ஆத்மா சுத்தமாக கர்ம வினைகளை நீங்கள் ஒழிக்க ஆத்மா சுத்தமாகி மேல்நிலைக்கு செல்வார்கள் அப்படிங்கிறது. நம்ம சித்திரை மாதத்தில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வருஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சிறப்பு. சித்திரை விஷுன்னு சொல்லி முதல் 1ஆம் தேதி சித்திரை மாதத்தை கொண்டாடுவாங்க கேரளாவில். சித்திரை விஷுன்னு சொல்லி எல்லாம் பழங்களாக வச்சு
தங்க காயின் நகைகள்லாம் வச்சு காலையில் முழிக்கும் போதே அது முகத்தில் முழிச்சிட்டு பண்ணணுங்கிறது கேரளாவில் சித்திரை விஷுன்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு விஷயங்களை பார்த்திங்கன்னா சித்திரை பௌர்ணமிங்கிறது நம்ம விசேஷமாக கொண்டாடுது. ஆக்சுவலாக எல்லா மாதமும் பார்த்திங்கன்னா பௌர்ணமியை பேஸ் பண்ணி தான் மாதங்கள் எல்லா மாதங்களும் இருக்கும். ஓகே. அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த பௌர்ணமி வரும், ஒரு நட்சத்திரத்தை பௌர்ணமி வரும். சித்திரை அப்படிங்கும்போது என்னென்னா சித்திரை நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும். அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் இருக்கும்போது சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும், நேர் 7வது ராசியில் இருக்கும்போது அது வந்து பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் வந்துட்டால் அது அமாவாசை. அப்போ நேர் 7வது ராசியில் இருக்கிறது வந்து பௌர்ணமிங்கிறது. அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்கும்போது சித்திரையில் வந்து சந்திரன் வரும்போது, சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பௌர்ணமி வரும். அப்போ சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அன்றைக்கி விசேஷமானது. அப்போ ஆற்றங்கரையில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் சித்திராண்ணங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஃபேமிலிலாம் எல்லோரும் ஒருத்தர் தெரிஞ்சவங்கெல்லாம் கிளப் ஆகி பண்ணுறதுன்னு உண்டு. நம்ம மதுரையில் விசேஷம் என்னென்னா சித்ரா பௌர்ணமிக்கு கள்ளழகர் இறங்குறதுங்கிறது சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு விசேஷமான ஃபங்க்ஷன். ரொம்ப கிராண்டாக மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது கள்ளழகருங்கிறவர் யாருன்னா பெருமாளை சொல்லுவாங்க. மதுரையில் இருக்கிற ஈஸ்வரர் பேர் வந்து சோமசுந்தரம் சொக்கநாதர் அப்படி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். மீனாட்சி வந்து மதுரையோட அரசி. அப்போ அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு வரும்போது அண்ணன் சீர் கொண்டு வந்து இவர் கல்யாணத்துக்கு வரணுன்ட்டு வருவார். அப்போ அவர் வர்றதுக்கு தாமதமாகும். எல்லா வழியிலையும் அவர் கள்ளழகரை எல்லாரும் பார்த்துட்டு மீட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுறது, வெல்கம் ரிசீவிங் அதிகமாக இருக்கும்போது வர தாமதமாகக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். அப்போ கல்யாணத்துக்கு வர முடியாமல் அந்த வைகையத்தில் அவர் காலை வச்சுட்டு திரும்பி கிளம்பி போகிறாருங்கிறது புராணக்கதை. உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டுக முனிவர்னு சொல்லி ஒரு முனிவர் உண்டு. அவருக்கு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துருப்பார். அவரோட ஆக்சுவல் பேர் வந்து சுதபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர். அவர் தபஸ் இருக்கும்போது துர்வாசர் வர்றதை கவனிக்க மாட்டார். அவர் தவத்தில் இருப்பார். என்னை கவனிக்கலைன்னு சொல்லி துர்வாசர் சாபம் கொடுப்பார். எதை சாபம் கொடுப்பாருன்னா மண்டுகமாக மாறுக அப்படிம்பார். மண்டுகம்னா தவளைன்னு அர்த்தம். ஸோ தவளையாக மாறிடுவார். அப்போ எப்போ பாவ விமோசனம்னா கள்ளழகர் வந்து அவர் கால் படும்போது பாவ விமோசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கள்ளழகர் வந்து அவருக்கு மண்டுக முனிவருக்கு சாப இது கொடுத்தது. ஆற்றங்கரைக்கு வந்துட்டு போகிற விசேஷங்கிறது சித்திரை மாதம் சிறப்பான விசேஷங்கள் நிறைய முகூர்த்தங்க. ஏன்னா ஈஸ்வரனுக்கே கல்யாணம் நடக்கிறதுனால என்னென்னா சவுத் சைடில் இருக்கவங்கலாம் கல்யாணத்துக்கு சிறப்பான மாதமாக சித்திரை மாதம் இருக்கும். இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா சித்திரகுப்த பூஜை கொண்டாடுவாங்க. சித்திரகுப்த விரதமாக வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஆயுள் விருத்திக்கும். சித்திரகுப்தருங்கிற ஆயுள் கணக்கு எழுதுகிற ஆளுன்னு சொல்லி நம்ம புராணங்களில் சொல்கிறது. எல்லாருடைய கணக்கு வழக்கு பாவம் புண்ணியம் இந்த கணக்கை எழுதி அக்கௌண்டன்ட் அவர். ஸோ அவர் அந்த பூஜை பண்ணனால ஆயுள் விருத்தி விஷயங்களுக்கும் விதி ப்ராப்ளமாக இருக்கிறத மாற்றணுங்கிறதுக்காக சித்திரை இதில் கொண்டாடுவாங்க. அதுக்காக உண்டானது சித்திரகுப்த பூஜைங்கிறது சித்திரை மாதத்தில் சிறப்பான விஷயங்கள். அதில் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம சித்திரை மாதம் அந்த கள்ளழகர் ஆற்றுங்கிறது என்னென்னா ஒரு திருமலை நாயக்கர் காலத்தில் அதை வந்து ஒரு ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்காக உண்டான விழா அது. சைவத்தில் சிவன் தான் பெரியவர்னு இவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க பெருமாள் பெருசுன்னாங்க. அந்த சண்டை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சிவன் பார்வதி கல்யாணத்தை நடத்தி வைக்க பெருமாள் வந்தாருன்னு சொல்லி சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ மத நல்லிணக்கம் இந்த எல்லா விஷயத்துக்காக உண்டானதுனால சித்திரை மாதம் சிறப்புகள் இதெல்லாம் நார்மலாக உள்ள சிறப்பான விஷயங்கள். ஓகே சார், இப்போ இந்த சித்திரை மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது சார்? துலாமோட சிம்பல் என்ன? ஒரு தராசு. துலாம் அப்படின்னு தராசு வச்சுருப்பாங்க. அப்போ இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்? நீதி நேர்மை பார்த்து தான் பேசும், நேர்மையாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது அந்த வீட்டோட ஓனருங்கிறது சுக்கிரன். அப்போ இவங்க என்னென்னா கொஞ்சம் அலங்கார பிரியர், தன்னையே அலங்கரிச்சுக்கிடுவாங்க. அதே நேரத்தில் வீடு ஆஃபீஸு இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்கக்கூடிய ஆட்கள். எப்பவுமே கொஞ்சம் சுத்தத்தை விரும்பக்கூடிய ஆட்கள். கச்ச கச்சான்னு போட்டு வைக்க மாட்டாங்க, சுத்தத்தை விரும்பக்கூடிய ஆட்கள். 11ஆம் வீட்டுக்குரியவர் சூரியன். அப்போ அவர் வந்து நேராக 7வது வீட்டுக்கு வரார். லாபத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் 7வது வீட்டுக்கு வரார். அப்போ 7வது வீடுன்னு ஏற்கனவே என்ன சொல்கிறோம், கணவன் மனைவி நண்பர்கள். அப்போ லாபம் யார் மூலம் துலாம் ராசிக்காரர்கள் உண்டு? லாபம் உண்டான்னு கேட்டால் 200% இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்போ கணவன் மூலம் மனைவி, மனைவி மூலம் கணவன், இல்லை நண்பர்கள் மூலம்ங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி 7ஆம் வீட்டில் வந்து உட்கார்றார். அப்போ கண்டிப்பாக பெரிய லாபங்கள் உண்டானா நல்ல லாபங்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது மாதத்துக்கு உண்டான பலன் சூரியன் வச்சு சொல்கிறது. அப்போ அந்த வீட்டு அதிபதினு என்ன ஆகுதுன்னா நேர் 8ல் வந்து உட்கார்றாரு. அப்போ மறைமுகமான லாபங்கள் விஷயங்கள் பண உறவுகள்லாம் உண்டு. வெளியே எங்கேயாவது போகிறது, அவுட் ஹவுஸ், இந்த இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த மாதம் நிறையா சுற்றுறதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. 2வது வீடு குடும்பஸ்தான அதிபதி
10ஆம் தேதி வரைக்கும், அதாவது மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து 5வது இடத்துல ராசிக்கு 6வது இடத்துல வந்து உட்கார்றாரு செவ்வாய். ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 2 கூடியவன் 7ல் வரும்போது அதுவும் பணவரவுங்கிறது நல்லா ஸ்மாராக இருந்துகிட்டு இருக்கிறது. இதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். சூரியன் மூலம் லாபம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக உண்டானா உண்டு. இன்னும் அடிஷன் என்ன ஆகுதுன்னா 2 கூடியவன் 7வது வீட்டுக்கு வரும்போது உண்டுன்னா இன்னொன்று வந்து இப்போ அதாவது கணவன் ஒரு gift கொடுக்காருன்னா திருப்பி 2வது கிஃப்ட்டும் கொடுப்பாரு. இப்போ மனைவி ஒரு gift கொடுக்காங்கன்னா டபுள் gift. அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே திருப்பி அவங்களுக்கு லாபங்கள் மல்டிபிள்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். துலாம் ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய லாபங்கள் நண்பர்களோ கணவன் மனைவி மூலமோ பண வரவு விஷயங்கள் நிறையவே கிடைக்கும். 3வது வீட்டுக்கு முயற்சி வந்து இந்த ஒரு வருஷமே எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு வந்து தன் வீட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க வந்து அடங்கி இருக்கவே மாட்டாங்க. இதிலேருந்து அது அதிலேருந்து அதுன்னு ஏதாவது ஒரு முயற்சியில் இருப்பாங்க. அதுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால துலாமுக்கு அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். குரு பார்வை ஒரு வருஷம் 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால இவங்க முயற்சி பண்ணால் அந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ஓகே சார். இப்போ இதில் லாபம் இருக்கிறதுனால இவங்க இந்த ராசிக்காரர்கள் வந்து இந்த சமயத்தில் ஏதாச்சும் முதலீடுகளில் இது பண்ணலாமா? 4 கூடியவர் 6ல் இருக்காரு. அப்போ என்னென்னா இவங்க மறைமுகமாக தான் முதலீடு பண்ணுவாங்க. டைரெக்டாக கொண்டு எதுலையும் போடுவாங்க. அப்போ மறைமுகம் என்ன ஷேரில் போடுறது இந்த மாதிரி ஹிடனில், அதாவது டைரெக்டாக போட்டு அதாவது வட்டி கூட்டு வாங்குற மாதிரி இல்லாமல் மறைமுகமாக இதில் போட்டு எடுக்கிறதுலாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஓகே சார். இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த காதல் திருமணம்லாம் கை கொடுமா சார் இப்போ சித்திரை மாதத்தில்? அதாவது 11 லாபாதிபதி 17ல் வாராரு. அப்போ கல்யாணங்கள்லாம் நடக்குமானா கல்யாணம் மூலம் லாபம் உண்டான்னு இருக்குது. காதல் கல்யாணமான்னு கேட்டால் இந்த மாதம் கலப்பின காதல் தான் இருக்கும். கலப்பு காதல் தான் நிறைய இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு உட்காந்தாலே என்னென்னா ராகு வந்து கலப்பு. ஒரே கம்யூனிட்டியில் நடக்குமா ஒரே ஜாதியில் நடக்குமான்லாம் கிடையாது. ஒரே மதத்தில் நடக்குமாலாம் இல்லை. அதிகமாக கலப்பு திருமணங்களை கொடுக்கக்கூடியவர் ராகு. அப்போ 5ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டு இருந்தாருன்னா அந்த கலப்பு திருமணங்களை கொடுப்பாரு. குரு பார்வையில் இருக்கிற என்னென்னா வீட்டில் சொன்னாலும் ஓகேன்னு சொல்லி ஜூன் வரைக்கும் வீட்டில் சொல்லி நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். ஜூனுக்கு மேலே துலாம் ராசிக்காரர்களுக்கு அது நடக்காது. ஏன்னா குரு நகன்றுவார், அது நடக்காது. அதனால் கலப்பு திருமணங்களுக்கு இந்த டைம் வரைக்கும் நிறையாவே நடக்கும். துலாம் ராசியாக இருக்கிறவங்களுக்குலாம் கலப்பு, இன்டர்காஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு குரு பார்வை இருக்கனால நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஓகே சார். துலாம் ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் இந்த மாதம் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும்? அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் வாக்குஸ்தானாதிபதி 6ல் போய் மறைகிறாரு. அப்போ கொஞ்சம் சண்டை பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் அது 10ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சை குறைச்சி கொண்டு போகிறது. ஆனால் எப்பவுமே பொதுவாக எல்லாச்சும் எல்லா ராசிக்கும் என்னன்னா பேச்சை குறைச்சாலே சண்டை குறைஞ்சிரும். அது சில சமயம் கிண்டலாக சொல்ல என்னென்னா 2 மாஸ்க் போட்டுக்கோங்க. கொரோனா டயத்தில் 1 மாஸ்க் போட்டோம்ல, அந்த மாதம் சரியில்லை பேச்சால் பிரச்சனைனா டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அதனால் ஜென்ரல் இல்லைன்னா கொஞ்சம் பேச்சை குறைச்சி போனாலே பிரச்சனை இருக்காது. இவங்க என்னென்னா 2ஆம் வீட்டுக்குடைய 6ல் மறையினால்னா சண்டை சச்சரவு பேச்சால் வரும். எப்போ 10ஆம் தேதி வரைக்கும் அந்த தொந்தரவு இருக்கும். அதுக்கப்புறம் அது ஸ்மூத் ஆகிடும். அதுமாரி வேலை வாய்ப்புங்கிறது இது வரைக்கும் இருக்கிறது. 10ஆம் தேதிக்கு மேலே ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். 11 லாபாதிபதி கிடைக்கிறனால இவங்களுக்கு லாபங்கள் இந்த மாதம் நிறைய லாபத்தை அடையக்கூடிய ராசி துலாம் ராசி. லாபம் பெனிஃபிஷியலாக இருக்கும்.